ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க தமிழாசிரியர் பேசுறேன். இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்னு, டெக்ஸ்ட் புக் தேவைப்படாது. ரெண்டாவது வந்துட்டு கொஸ்டின் வித் ஆன்சர் நானே கொடுத்துட்டு இருக்கேன். மூணாவது ரொம்ப முக்கியமான பார்ட் கிராமர். இது மார்க் பேஸ் பண்ணி நான் கொடுத்துட்டு இருக்கேன். சோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பார்க்க போறோம். அதுல இயல் 3 அதுல இருக்கக்கூடிய கோபல்லபுரத்து மக்கள். இது தெரிஞ்சிருக்கும். டைட்டில் கேட்கும் போது கண்டிப்பா வந்துட்டு ஒரு விரிவானம், துணைப்பாடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, கரிசல் நிலத்தில் வாழக்கூடிய மக்கள். அது என்ன கரிசல் நிலம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது நன்சை புன்சை அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. நன்சைனா தண்ணி நிறைய இருக்கக்கூடிய நிலத்தில் வளரக்கூடிய பயிர்கள், தாவரங்கள். அப்ப புன்சைனா இதுக்கு ஆப்போசிட், தண்ணியே ரொம்ப கிடைக்காது, மழை பொழிந்தாதான் அங்க வந்துட்டு விவசாயம் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல வாழக்கூடிய மக்களோட சின்ன விருந்தோம்பலை பத்தி சொல்றோம். விருந்தோம்பலம் அப்படின்னா வீட்டுல பெரிய பெரிய வாழை இலை வச்சு வடை பாயசம் அப்படி போட்டாதான் விருந்து கிடையாது. பசிக்கு வருபவர்களுக்கு வயலோரத்துல உழவு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, விவசாயம், அந்த மக்கள் வந்துட்டு என்ன பசிக்கு உணவு அளிக்கிறதுக்கு பேரு, அதுவும் ஒரு விருந்துதான். அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய துணைப்பாட பகுதி. இந்த டைட்டில் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, கோபல்லபுரத்து மக்கள், அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா, கி ராஜநாராயணன். இவர் வந்துட்டு ஒரு கரிசல் காட்டு நிலத்திலேருந்து வந்தவர். அதனாலேயே இவர் வந்துட்டு கரிசல் இலக்கியம் அப்படின்ற தன் படைப்புகளுக்கு பேர் வச்சிருக்காரு. கரிசல்னா எப்படின்னா, வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா, புன்சை நிலம், தண்ணியே கிடைக்காது, மழை வரதை பார்த்துட்டு தான் அவங்க வந்துட்டு பயிர் செய்யணும். அப்படிப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் அவங்களுடைய விவசாயம் பற்றியும் இவர் சொல்லியிருக்காரு. எப்படி அவங்க இல்லாதவங்களா இருந்தாலும் வர்றவங்களுக்குலாம் என்னென்ன சாப்பாடு கொடுப்பாங்க அதை பற்றி சொல்லியிருக்காரு. கீரா அப்படிங்கிறது இவர் பேரா இருக்கு. இவர் புதுச்சேரியில வந்துட்டு 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருந்தாலும் அதுல வந்துட்டு பேராசிரியா பணியாற்றினாரு. இவரோட சிறப்பு அது. ஏன்னா இவர் எழுதி இலக்கியங்கள்லாம் பார்த்துட்டு இந்த கதை பாருங்க. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், குறிப்பு சட்டமும் கண்டிப்பா பார்த்தாகணும். அப்பதான் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுலயும் எப்படின்னா, அடுத்தவங்க எழுதுன மாதிரி நம்ம எழுதக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பொருளடக்கத்துக்கு விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தலைப்பு கண்டிப்பா கொடுக்கணும். நான் எழுதுற தலைப்பையே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க எழுதுனா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது மார்க் வந்து கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். டிஃப்ரெண்டா இருக்கணும் இல்லையா? டிஃப்ரெண்டானா மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கணும். சரி, அப்ப முன்னுரை ஃபர்ஸ்ட், இது எல்லாம் ஸ்டார்டிங் எழுதுறது. அன்னமையாவும் மணியும், அடுத்தது நீச்ச தண்ணீர், மகுளி கஞ்சி, பசியாரிய குழந்தை, அன்னமையா, அன்னம், முடியுரை. இது வந்துட்டு அந்த கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் தலைப்பு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நம்ம வந்துட்டு எல்லார விட வேறுபட்டு எழுதணும், அதுதான் வந்துட்டு ஸ்பெஷல். ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம். என்ன அன்னமையா, நீச்ச தண்ணி, மகுளி, இதெல்லாம் உங்களுக்கு புது வார்த்தைகளா இருக்கும். இது எப்படி, ஏன் அப்படின்னா ஒரு வட்டார வழக்குல இருக்கக்கூடிய சொல். அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். பார்க்கலாம். சரி, இதை இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னா, கி ராஜநாராயணன். அவர் தான் இதோட ஆசிரியர். அதாவது கோபல்லபுரத்து மக்கள் அந்த துணைப்பாடத்தோட ஆசிரியர். இவர் என்ன ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, இடைசேவல் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். பாராட்டுகள் இருக்கா கொடுத்திருக்காங்க. கரிசல் எழுத்தாளர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏன் கரிசல் எழுத்தாளர் அப்படின்னா, இவர் வந்துட்டு அந்த கரிசல் நிலத்து மக்களோட வாழ்ந்தவர். அதுதான் அவங்க ஊர். அங்க வாழ்ந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மக்களோட விவசாயம் எப்படி இருக்கும், விருந்தோம்பல் இருக்கும் எப்படி இருக்கும், வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுனால அவங்கள பத்தி நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அதனாலே அவருக்கு வந்துட்டு கரிசல் எழுத்தாளர் அப்படின்னு பேரை கொடுத்துட்டாங்க. பணி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, சிறுகதை ஆசிரியர் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல அந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியராகவும் பணிபுரிஞ்சாரு. இது ஒரு ஸ்பெஷல். ஆனா அவர் படிச்சது என்னவோ 8th வரைக்கும், 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. இருந்தாலும் அவருடைய கதைகள், அனுபவங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த பாண்டிச்சேரி அரசாங்கம் அவருக்கு பேராசிரியா பதவி கொடுத்துச்சு. படைப்புகள், இவருடைய எழுதின எல்லா கதைகளுக்குமே என்னன்னு கரிசல் இலக்கியம்னே பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த மண் வாசனை மாறாம இவர் வந்து கொடுத்திருக்காரு அந்த கதைகளை. அதனால கரிசல் இலக்கியம். அது அப்புறம் வந்துட்டு பரிசு வாங்கியிருக்காரா? கண்டிப்பா வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சிறப்பு பெயர் என்ன, நிறைய பேர் புனை பெயர் வச்சுட்டு எழுதுவாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது, ஆனா இவர் வந்து தன்னோட பேரை சுருக்கி கீரா அப்படின்னு சொல்லிட்டாரு. கீரா கதைகள் அப்படின்னால ஒரு ஸ்பெஷல் இருக்கும். எப்படின்னா ஒரு கதை சொல்லி மாதிரி இருக்கும்.
நம்ம அதை படிக்கும்போது ஒரு கதை நமக்கு சொல்லிட்டே வருவாங்க. அதுல கேரக்டர்ஸ் நடுவுல பேசிக்கிட்டே வருவாங்க. இதுதான் கதை சொல்லி மாதிரி ஒரு கதையை சொல்றது. அதுல ஒரு டேலண்ட், ஒரு என்னது திறமையானவர். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நுழைமுன் பார்க்கலாம். விரிவானம் அப்படிங்கிறது உங்க புக்ல துணைப்பாடம் அப்படின்னு அர்த்தம். கோவலபுரத்து மக்கள் இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னா கி. ராஜநாராயணன். கண்டிப்பா நுழைமுன் பார்ப்போம். கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும். கிராமத்துல இருக்கவங்க வெள்ளந்தியா, அப்ப நகரத்துல இருக்கவங்க வெள்ளந்தி இல்லையா அப்படின்னா என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஒரு 90% அப்படிதான். ரொம்ப குறுகிய மனப்பான்மை இந்த நகரத்துல இருக்கவங்களுக்கு. ஆனா கிராமத்து மக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளந்தி அப்படிங்கிறதுக்கு அவங்க எடுத்துக்காட்டு அவங்கதான். ரொம்ப ஓப்பனா எல்லார்கிட்டயுமே க்ளோஸா பழகுவாங்க, மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. என்ன கையில கிடைச்சோ அது மக்கள் கொடுக்கணும், நம்ம தேடி வர்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்க. அதுதான் வெள்ளந்தின்னு அர்த்தம். மனசுல எதுவுமே ஓப்பனா சொல்லணும்னா, கரெக்டா ஷார்ட்டா சொல்லணும்னா எதுலையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப யதார்த்தவாதிகளா இருப்பாங்க. ஓகேவா? சரி, எல்லாரையும் நம்பிடக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த களைப்பை மறக்கக்கூடிய செய்யும். அதாவது இவங்க ரோடோரத்துல தான் இவங்க வயல்வெளிகள்லாம் இருக்கும். அங்க ரொம்ப மதிய நேரத்துல சாப்பாடுலாம் கிடைக்காம சில ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கவங்க அந்த ஊரை கிராஸ் பண்ணி போகும்போது இவங்க கொடுக்கக்கூடிய தண்ணி, நீச்ச தண்ணி அதெல்லாம் குடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன களைப்பா இருக்கும், சோர்வு நீங்கும். அது ரொம்ப முக்கியமான, அதுதான் இவங்களுக்கு வரவேற்பு அல்லது விருந்துன்னு சொல்றாங்க. பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல். கிராமத்து விருந்தோம்பல் வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய வடை பாயசம் வச்சு 4 கூட்டு பொரியல் அப்படி கிடையாது. பசிச்சு யார் வராங்களோ அவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறதுக்கு பேர் தான் கிராமத்து விருந்தோம்பல். அதுதான் உங்களுக்கு அந்த நேரத்துல விருந்தா இருக்கும். ஓகேவா? சரி, அப்படி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம் கண்முன் காட்சியாக சொல்லப்படுகிறது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சுப்பையாவின் புஞ்சை அப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு கேரக்டர்ஸ், கதாபாத்திரங்கள் சொல்ல மறந்துட்டேன். சுப்பையா அப்படிங்கிற ஒருத்தர், அதுக்கப்புறம் அன்னமையா, அப்புறம் கொத்தாலி, அதுக்கப்புறம் இது முக்கியமான கேரக்டர் மணி அப்படின்றவர் தான். மணியும் அன்னமையாவும் தான் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களை சுத்திதான் கதை நிகழுது. ஓகேவா? சரி, பார்க்கலாம். இப்ப சுப்பையா என்ன பண்றாருன்னா, காலையில சுப்பையாவோட நிலத்திலயும் சரி நம்ம அன்னமையா வயல்லையும் அருகு எடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன அருகு அப்படின்னா தேவையில்லாத செடிகள், களைன்னு சொல்லுவாங்க, அதை களைஞ்சிடணும். அது இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க தானியங்கள் விளைச்சல் இதுங்க பாதிச்சு இதுங்க நல்லா வளர ஆரம்பிச்சிடும், நம்ம போட்ட பயிர் வளராது. அதனாலதான் அந்த களை எடுத்தல்னு சொல்லுவாங்க. அது காலையிலே காலங்காத்தால போய் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுதான் அருகு எடுத்தல் அப்படின்னு. அதுவும் பாத்தீங்கன்னா புன்சை நிலத்துல நிறைய அருகு அவங்களால எடுத்துட்டே இருப்பாங்க, வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுவும் மழை பார்த்துதான் அவங்களுக்கு தண்ணி வேற கிடைக்காது. இது நிறைய வளர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க தானியம் வளருது இல்லையா, விவசாயத்தை பாதிக்கும். அதனால அப்பப்ப டெய்லி என்ன பண்ணுவாங்க, அந்த அருகு எடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி சுப்பையாவோட நிலத்திலையும் அருகு எடுக்கிறாங்க காலையில, அன்னமையாவோட வயலையும் அருகு எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் படிச்சவங்க தான். படிச்சாலும் இவங்க விவசாயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாள் என்னாச்சுன்னா, அதிகாலை கால நேரத்துல ஒரு பாய்ச்சல் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, அருகு எடுத்து முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கை கால்லாம் அந்த கால்வாய் தண்ணியில கை கால்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு கஞ்சி குடிக்க உட்காருவாங்க. அந்த நேரத்துலதான் பாத்துட்டு இருக்காரு. அப்ப பிரஷ் பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி இதெல்லாம் வச்சு பல் விளக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சுப்பையா வளக்கிட்டே வரும்போது தூரத்துல அன்னமையா ஒருத்தர் கூட வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தா ஒரு சாமியார் மாதிரி அவருக்கு தோணுதான். அவர் பக்கத்துல கொத்தாலியும் இந்த சுப்பையாவும் நடந்து பல் விளக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்ப பல்குச்சியை தூர போட்டுட்டு சொல்றாரு, அதோ பார் யாரும் ஒரு சாமியாரை இழுத்துட்டு வரானே அன்னமையா அப்படின்னு சொல்லி சுப்பையா சொல்றாரு. உடனே அந்த கொத்தாலி சொல்றான், கொத்தாலினா வேற யாரும் கிடையாது, அவங்களுக்கு உழவு தொழில் செய்யக்கூடிய கூலியாள் அப்படின்னு பேரு. வரட்டும் வரட்டும், அவங்களுக்கும் ஒரு வயிற்று கஞ்சி நாம குடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாம குடிக்கிற கஞ்சி இதுதான் விருந்தோம்பல், கிராமத்து விருந்தோம்பல். வீட்டுக்கு தான் போகணும் கிடையாது, எங்க பார்த்தாலும் வழியில கொடுக்கறது. அதாவது விவசாய நிலத்துல பக்கத்துல இவங்க மதிய உணவு எடுத்துட்டு போவாங்க, அதை களையத்துல வச்சிருப்பாங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப சொல்றாரு, நம்ம குடிக்கிற கஞ்சில அவங்களுக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொத்தாலி சொல்றாரு. அந்த புஞ்சை ரோட்டத்துல பாத்தீங்கன்னா, புஞ்சை அந்த மெயின் ரோட் சைட்ல தான் அந்த நிலங்கள்லாம் இருக்கும். அப்ப அந்த பக்கமா போயிட்டு போறவங்க வர்றவங்க அந்த ஊருக்கு வர மாட்டாங்க. அந்த ஊரை தாண்டி போகவங்க வர்றவங்க வேற்று மொழி பேசக்கூடியவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இங்க உட்கார்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணியோ அல்லது கஞ்சியோ குடிச்சிட்டு அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. இது ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு அந்த கரிசல் நிலத்துல. அன்னமையாவின் கூட வந்தவர் பார்த்தா அங்க தூரத்துல இருந்து பார்க்க ஒரு சன்னியாசி மாதிரியே இருந்தார். அவரை பார்க்கறதுக்கு என்னது ஒரு காலையில அருகு எடுத்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னல, அதுதான் அதுக்காக இந்த பிக்சர்
பிக்சர் கொடுத்திருக்கேன். அப்ப தூரமா அந்த ரெண்டு பக்கமும் மெயின் ரோடு இருக்கும், அது ரெண்டு பக்கமும் இந்த வயல் காடு இப்படிதான் இருக்கும். வர்றவங்க போறவங்க எல்லாம் இங்க உட்காந்து தண்ணி குடிப்பாங்க, அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய எண்ணெய் ஏதோ கொடுக்கறது சாப்பிடுவாங்க. அப்ப இவர் வந்துட்டு சுப்பையா, இவர் கொத்தாளி, ரெண்டு பேரும் காலையில வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க சொல்றாங்க, தூரத்துல பாரு அன்னமையா ஒரு சாமியாரோட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த சுப்பையா சொல்றாரு. இவர் கொத்தாளி சொல்ல, வரட்டும் வரட்டும், அவருக்கும் கொஞ்சம் கஞ்சி ஊத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்ப என்னாச்சுன்னா தூரமா வந்துட்டு இருக்காங்க. இது எப்ப நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆசாமி வந்துட்டு எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து வந்துட்டு இவர் தான் அன்னமையா. ஒரு தூரமா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில ஒரு மனிதர், அதாவது ஒரு சாமியார் கிடையாது, வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு சட்டை போட்டுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு பசியால வாடின ஒருத்தர் வந்துட்டு ஒரு மரத்துல சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத தூரத்துல இருந்து அன்னமையா பாக்குறாரு. அவருதான் இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. இவரு பேர் தான் மணி. ஓகேவா? இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அன்னமையா அவரை பார்த்துட்டு வராரு. யார் இவரு, ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கு புரியல. அப்பதான் கிட்ட வந்து ஒரு பக்கத்துல வந்து கேக்குறாரு, என்ன நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு. உட்கார்ந்து அப்படியே எந்திரிங்க, யார் நீங்க அப்படின்னு சொல்லி பொறுமையா அவரு பக்கத்துல போயிட்டு அன்னமையா வந்து கேக்குறாரு, நீங்க யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா அவர் வந்து பேச முடியல. அவரை பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு, தாடியும் அழுக்கு ஆடையும் முடிந்த ஒரு தோற்றத்துல, சாமியார் கிடையாது, கண்டிப்பா ஒரு இளைஞன் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு, வாலிபன் சொல்லலாம், உட்கார்ந்துருக்காரு. இவர் போயிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது அவர் ஒரு சின்ன புன்னகை தான். ஏன்னா அவரால் பேச முடியல. எதுக்காக அப்படின்னா, அவர் பசியால ரொம்ப மயக்கத்துல இருக்காரு. அதனால அன்னமையாவை பார்த்துட்டு பேச முடியாம ஒரு சின்ன புன்னகை அப்படி அவரு செய்யறாரு. இவரு அவரை பார்த்துட்டு ஏன் அப்படின்னு பார்த்தா, ஓஹோ இவர் சாப்பிடல போல இருக்கு, அதான் கண்ணெல்லாம் அப்படிதான் சொருகி இருக்கு அப்படின்னு இவரே நினைச்சுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் கிட்ட போறாரு. இது வந்துட்டு அந்த பக்கம் போறக்கூடிய வாடிக்கையா நிழக்கூடியதான். நிறைய பேர் போவாங்க வருவாங்க, இவங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறது இது ஒரு வழக்கமா இருந்ததுனால இவரையும் அப்படி நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு, இவரும் வந்திருக்காரு போல இருக்கு, இன்னைக்கு சாப்பாடு இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவரு அன்னமையா மனசுக்குள்ள நினைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பக்கத்துல லாட சன்னியாசின்னு போவாங்க நிறைய பேர். லாட சன்னியாசி அப்படின்னா என்னன்னா, அவங்க இடுப்புல ஒரு வேட்டி கட்டிருப்பாங்க, இன்னொரு வேட்டி எடுத்து, வேஷ்டி இருக்கு இல்லையா, அந்த கழுத்துல மார்பகத்துல வந்து இன்ட்டு மாதிரி, அதாவது கிராஸ்ல அந்த குறுக்கு மறுக்குமான்னு சொல்லுவாங்க, அப்படி போட்டு கட்டி கழுத்தோட முடிச்சு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் லாட சன்னியாசிகள் அப்படின்னு பேரு. அவங்க பார்த்துட்டு இந்த கோபுலபுரத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் லாடசாமியார்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட வேஷ்டி துண்டுகளை எடுத்து அவங்களும் அந்த மாதிரி உடுத்திக்கிட்டு விளையாடுவாங்களாம். இதை வந்துட்டு ஒரு ஞாபகம் வருது. இவரை பார்த்துட்டு அன்னமையாவுக்கு அந்த குழந்தை பருவம் ஞாபகம் வருது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கிட்ட போயிட்டு அப்படியே திருப்பி கிட்ட போய் அந்த சன்னியாசி கிட்ட உட்காரும் போது அவர் திருப்பியும் ஒரு புன்னகை சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு, தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் இப்பதான் மெதுவா பேச ஆரம்பிச்சுறாரு. இவருக்கு அப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க, இந்த பக்கத்துல அருகு எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கலை தேவையில்லாத கலையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, தேவையில்லாத பொருட்கள் அதை எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீச்ச தண்ணி இருக்கும், வாங்கிக்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. நீச்ச தண்ணி அப்படிங்கும்போது இப்பதான் உங்களுக்கு இந்த பொருள் வரணும். அதாவது வேற ஒண்ணும் இல்ல, இரவு நேரத்துல நம்ம சமைச்சிட்டு அந்த சாதம் மீதி இருக்கும் இல்லையா, அதுல தண்ணி ஊத்தி வைப்பாங்க, அதுதான் காலையில பழைய சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய சாதத்தை எடுத்துட்டு தான் வயல்வெளிக்கு வர்றவங்க அந்த சாப்பாடு ஒரு தூக்குல போட்டு எடுத்துட்டு வந்து இங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா களையத்துல வச்சிருப்பாங்க, மண் களையம், அந்த காலத்துல மண் களையம் தான். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊறுகாய், மிளகாய், மோர் மிளகான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து காணத்துவையல் அப்படின்லாம் எடுத்துட்டு வருவாங்க. கேக்குறாரு, தரட்டுமா அப்படின்னு. ஒரு மனசுக்குள்ள நீச்ச தண்ணியா அப்படின்றாரு. நான் அப்பயே சொல்லியிருக்கேன், இது வட்டார வழக்கில் எழுதக்கூடிய ஒரு கதை. அங்க இருக்கக்கூடிய மக்களோட மொழி, அதாவது தமிழ் தான் இருக்கும், ஆனா அவங்க ஸ்டைல்ல ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடியது. அதனால நமக்கு வந்துட்டு வார்த்தைகள்லாம் நம்ம கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். இவருக்கே புரியல, அந்த சோர்வா இருந்த இளைஞருக்கே புரியல, நீச்ச தண்ணியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி எழுது. சரி வா போலாம் அப்படின்னு கை கொடுத்து எழுப்புறாரு. ஆனா அவரோட கை வந்து வேண்டாம் அப்படின்றவர், நானே எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரே கையை ஊனி பொறுமையா எழுந்திருக்கிறாரு. ரெண்டு பேரும் போறாங்க. போயிட்டு இருக்கும்போது எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் அன்னமையா அவரை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கும் ஒரு பதில் சொல்லலை, ஏன்னா பசி மயக்கம் இல்லையா. அப்பயும் ஒரு சின்ன புன்னகையோட, ஆமா இப்பயே பதில் சொல்லணுமா, அப்புறம் சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள, அதுவும் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் பொறுமையா நடந்து, பொறுமையான அவரால் முடியல நடந்து போறாங்க.
அண்ணமையா என்ன பண்றாரு, கொஞ்சம் தூரத்துல போயிட்டு ஒரு வேப்ப மரம் இருக்கு, அங்க போய் உட்கார வைக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா நிறைய மண் கலயங்கள்லாம் இருக்கு. மண் கலயம்னா அந்த கஞ்சி இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்லேன். இந்த காலத்துல நம்ம வந்துட்டு குக்கர் அப்படிலாம் வந்துருச்சு. அப்ப கிராமத்துல மண் கலயம் தான். அதை எடுத்து பக்கத்துல வைக்கிறார். வச்சுட்டு அந்த பானைகள்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கலயத்தை வந்து மூடி வச்சிருக்காங்க. எப்படி மூடி வச்சிருக்காங்கன்னா, ஒரு கருங்கல் அந்த இது ஒரு என்ன சொல்றது, கருங்கல் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு மூடி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த காகங்கள்லாம் வந்துட்டு அதை ஊத்திடக்கூடாது, அந்த கஞ்சிய இல்ல எச்சமிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக வெயிட்டா அந்த கல் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல சைட் டிஷ் நம்ம சொல்லுவோம், சைட் டிஷ்க்கு சைட் பிளேட் வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு சிரட்டை அப்படின்னு பேரு. மண்கலையும் சிரட்டை அது ரெண்டு தாங்க. அந்த துவையல், அந்த மோர் மிளகா அதெல்லாம் வச்சு அந்த தட்டுல சாப்பிடுறது. இன்னொன்னு அந்த சிரட்டையில அந்த கஞ்சி, அந்த தண்ணி, நீத்த தண்ணியை ஊற்றி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாரு அண்ணமையா, அந்த களையத்தை எடுத்து அதுல இருந்து நீச்ச தண்ணிய அது மேல, நீச்ச தண்ணின்னா என்ன, பழையதுக்கும் மேல இருக்கக்கூடிய தண்ணி, நீராகாரம் சொல்லுவாங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி, கீழே அந்த சாதம் அப்படியே இருக்கும். ஓகேவா, அந்த தண்ணி எடுத்து அந்த சிரட்டைனா சொன்ன சைட் பிளேட் அதுல கொஞ்சம் ஊத்திட்டு இன்னொரு சைட் பிளேட் எடுத்துட்டு அதுல என்ன செய்யறாரு, காணத்துவளையும் துவையலையும் ஊறுகாயும் வைக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மோர் மிளகாய் இதையும் வச்சு அவர்கிட்ட கொடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவர் அதை வாங்கிட்டு கையில எப்படி குடிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா இவங்க பக்கம் நம்ம வந்துட்டு வாய் வச்சு குடிச்சா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி இவர் பாக்குறாரு. பாருங்க, ரெண்டு பேரும் உட்கார்ந்து இந்த அந்த மண் கலையம் சொல்றோம் இல்லையா, அந்த கலையங்களை ரெண்டு பேரும் துவையில வச்சுட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றாரு, இவர் என்ன சொல்றாரு, இந்த கையில வந்து எடுத்துக்கிட்டாரு. ஆனா வந்து எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. நீத்த பக்கத்து அப்படி வந்து இப்படி வச்சுட்டு இருக்காரு. உடனே இவர் சொல்ற அண்ணமையா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சும்மா கடிச்சு குடிங்க அப்படின்னு சொல்றாரு. கடிச்சு குடிங்க அப்படின்னா வாய் வச்சு நீங்க குடிக்கலாம் அப்படின்னு பேர். அதுக்கு சப்பி உறிஞ்சு குடிக்கலாம், அதுதான் அதோட மீனிங். அது வந்துட்டு வட்டார வழக்கு சொல். கடிச்சு குடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே இவர் சொன்ன உடனே போதுன்னு சொல்லிட்டு இவரும் வாய் வச்சு அப்படி உறிஞ்சு குடிக்கிறார். அப்ப உறிஞ்சு குடிக்கும் போது ஃபர்ஸ்ட் மிடரு, அதுனா தொண்டையில அந்த தண்ணி இறங்குது. அப்ப உயிரே அவருக்கு ஜீவன் அப்படியே வெளியில வருதான். அவரோட கண்கள்லாம் வந்துட்டு திறக்க ஆரம்பிக்குது. அப்படி வந்துட்டு அவரோட பசி வந்துட்டு மறக்க ஆரம்பிக்குது. அதை பொறுமையா உட்கார்ந்து அப்படி நின்னுட்டே குடிக்கிறார். உடனே அண்ணமையா, உட்காருங்கப்பா, உட்கார்ந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்றாரு. இவரும் உட்கார்ந்துட்டாங்க. ஒரு தண்ணி, அந்த தண்ணி ஃபுல்லா முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த களையத்துல கீழே வந்துட்டு மகுளி இருக்கு. என்ன மகுளின்னு கேக்குறீங்களா, அந்த சாதத்துக்கு பேர் தான். நீரை எடுத்துட்டோம், கீழே சாதம் அப்படியே இருக்கும், அந்த தண்ணி சாதம் பழையது. அதை எடுத்து இன்னொரு தட்டுல திருப்பி அடுத்த ஒரு கை வச்சுட்டு குடிக்கிறார். இப்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குடிக்கிறார். இவரும் என்ன பண்றாரு, மடக்கு மடக்குன்னு திருப்பி குடிக்கிறார். சவுண்ட் வருது. அப்ப உள்ள போகும்போது அவரோட உயிரே வெளியில வர மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. ஏன்னா பசியில இருக்கவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும். அதை வந்து குடிக்கிறாங்க. இதை வந்து நம்ம நடுவுல வந்துட்டு இதை பார்த்துடலாம். ஓகேவா, கண்டிப்பா இதை மறந்துடுவோம், பார்த்துடலாம். கரிசல் இலக்கியம்னா என்ன அப்படின்னா, கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் எனப்படும். காய்ந்தும் கெடுக்கிற, பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் இவை. அதாவது மானாவாரின்னு சொல்ல மழையை எதிர்பார்த்து விவசாயம் பண்ணக்கூடியவங்க, அவங்க எவ்வளவு கஷ்டத்தை இருப்பாங்க அவங்கள பத்தியான கதை. அதுதான் வந்துட்டு கரிசல் இலக்கியம் சொல்றாங்க. கரிசல் மண்ணில் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணுக்கு முன் எழுத தொடங்கியவர். இவருக்கு முன்னாடி நம்ம எதிர்கால கரிசல், அதாவது இந்த கதையை எழுதினவருக்கும் முன்னாடி அழகிரிசாமி அவர் தான் இந்த கதையெல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியங்களை நிலைநிறுத்துகிறவர் கி. ராஜநாராயண். இவரோட படிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கண் முன்னாடி நம்ம காட்சிகளும் வந்துட்டு போகும், இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மள கற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு இவரோட கதைகள் இருக்கும். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுசாமி, தர்மன், வேலு ராமமூர்த்தி இன்னும் பலர் மூலமாக. ஃபர்ஸ்ட் கரிசல் இலக்கியத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கு. அழகிரிசாமி. அவர்களை தொடர்ந்து நம்ம கோபலபுரத்து மக்கள் அதோட ஆசிரியர் கி. ராஜநாராயணன். இன்னைக்கு வந்துட்டு இந்த அதாவது ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, தர்மன் இவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸ்ல இருக்கிறத கண்டிப்பா படிக்கணும், அதுல மார்க் குறைக்கும். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர்தான் கொடுக்குறாரு அண்ணமையா. இவரு அந்த வாலிபன் ரொம்ப ஏழ்மையான தாடியோட இருக்காரு இல்லையா, அவரு ஒரு அந்த தட்டுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா மோர் மிளகா வச்சிருக்காங்க. இன்னொருத்துல வந்து காணத்துவையல். இவரு தான் அந்த கஞ்சி எடுத்து குடிக்கிறார். இதுதான் அந்த காட்சி காமிச்சிருக்காங்க.
இப்ப பாருங்க, அந்த சிரட்டை களையத்தை விட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்தை சாப்பிட்டு முடிச்சோன்னு என்னாச்சு, அவருக்கு ஜீவன் வெளியில வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கஞ்சியை, நீத்த கஞ்சியையும் மகிழியையும் குடிச்ச பிறகு அப்படியே ஒண்ணுமே பேசவே இல்லை. அந்த மரத்துல அப்படியே சாஞ்சிட்டார். தூக்கம் அப்படியே கண்ணு அப்படியே சொக்கி போது தூங்கிட்டாரு. எப்படி இவர் கேள்வி கேட்கன்னு தெரியல. அண்ணமையா பார்த்துட்டு பார்த்தா அவர் எப்படின்னா, ஒரு குழந்தை எப்படி பசியால் துடிச்சிட்டு இருக்கும், அவங்க அம்மாவோட மார்பிள பால் குடிச்ச உடனே அந்த குழந்தை அப்படியே பசியாரி தூங்கிடும். அத மாதிரி அவர் பாக்கிறதுக்கு அந்த குழந்தை வந்து பசியாரை குழந்தை மாதிரி அவரோட பாத்துட்டு இருக்காரு அண்ணமையா. ஒரு வாலிபன் மாதிரி பாக்கல. அம்மாவோட கிட்ட பால் குடிச்சிட்டு ஒரு குழந்தை எப்படி தூங்குமோ அத மாதிரி தூங்கிட்டு இருந்தாராம். அதனால இவருக்கு டிஸ்டர்ப் பண்ண மனசு வரல. சரி தூங்கட்டும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி பாக்கலாம் என்னதான் எப்பதான் எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்ப தூரமா பார்க்கும்போது அருகு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அருகுன்னா இவர் எங்கேன்னு பாக்குறாரு, வயல்ல வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமையா. அப்ப தூரத்துல அந்த வெட்ட முளைத்துட்டே இருக்கு. அந்த அருகு செடி நிறைய இருக்கு. அதுக்கு இவர் சொல்றாரு, இதுக்கு ஒரு இந்த வெள்ளைக்காரங்க வந்தாங்க, நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த அருகுக்கு மட்டும் ஒரு கண்டுபிடிப்பு இல்லையே, ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இது அவரோட பாட்டன் காலம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அவங்க தாத்தா காலத்துல இருந்து இது நடந்துட்டு வருது. அவர்தான் சொல்றாரு, அருகு எடுக்கிறவங்க நம்ம வாழ்நாள் முக்கால்வாசி போயிடும் போல இருக்கு. சடைத்து புளித்து போவார் அண்ணமையாவின் பாட்டனார் தாத்தா காலத்திலேயும் நடந்தது, எப்பயுமே நடக்கும். அவரே சொல்வாராம், ரொம்ப சலிப்பு, அதாவது சடைத்து புளித்து அப்படின்னா அவங்க வட்டார வழக்குல சலித்து போயிடுச்சு அவருக்கு. எப்ப பார்த்தாலும் இதே வாழ்க்கையா இருக்கே இந்த அருகு எடுக்கிறதே அப்படின்னு சொல்லி சலிச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அங்க தூரத்துல என்னன்னா அண்ணமையாவோட நிலத்துல அருகு எடுக்கும் போது பக்கத்துல சுப்பையாவின் நிலத்திலையும் அருகு எடுக்கிறாங்க. நான் சொல்லியிருந்தேன் 2 பேரும் காலேஜ் படிக்கும் போது ஒன்னா படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து இவர் பாக்குறாரு, அவங்க பக்கமும் அருகு எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணு அப்படி பொறுமையா இப்ப முழிச்சாச்சு. யாரு, அந்த மணி, அவர் பேர் வந்துட்டு, அந்த இளைஞர் பேர் நான் சொல்றேன். அவரும் கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அப்பா எழுந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ஊர் பேர் என்னப்பா அப்படின்னு இவரு கேக்குறாரு. எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவருக்கு உடனே அவர் சொல்றாரு, என்னோட உங்க பேர் என்ன அப்படின்னு இவர் கேக்குறாரு. நீங்க சொன்னீங்களா, என்னோட பேரு அண்ணமையா அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. பேரை கேட்ட உடனே ஒரு அதிசயம், அண்ணமையா அப்படின்ற ஒரு பேரா அப்படின்னா, அன்னம்னா சாப்பாடு இல்ல, பொருத்தமான பேர், நமக்கும் அன்னம் சாப்பாடு வழங்கியிருக்காரு அவரு. பேர் கேட்ட, அதாவது செயலுக்கேற்ற பெயர் தான் பொருத்தமான பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவர் நினைச்சிருக்காரு. சரி உங்க கதையை சொல்லுங்க, என் பேர் அண்ணமையா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேறாரு. உடனே சார், எனக்கு வந்துட்டு என்னோட சொந்த பேர் வந்துட்டு பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பரமேஸ்வரன்றால ஏன் எனக்கு பேர் வந்து மாத்தி வச்சுட்டாருன்னா, இவருக்கு வந்துட்டு வறுமையில வாடினால சிவனோட பேர் கொடுத்தாலும் வச்சாலும் நம்ம வறுமையிலே வாடிட்டு இருக்கோமே அப்படின்னால அந்த பேர் இல்லாம என்னோட பேர் வந்துட்டு மணி தான், நீங்க மணினே கூப்பிடுங்க, சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன், அந்த இளைஞர் சொல்றாரு. சரி மணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் எங்க இருந்து வரேன், உங்க கதை என்னன்னா, ஒரு பெரிய கதை அது, அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றாரு. சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு, அதாவது சொன்னாலே என்னோட காலேஜ் படிச்ச ஃப்ரெண்டு, அவரு பேர் சுப்பையா, அங்க அந்த இடத்துல அருகு எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களோட போய் நம்ம உட்காந்து சாப்பிடலாம், வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சுப்பையா, ஓ போலாமே, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பையாவும், அதாவது அண்ணமையாவும், அந்த இளைஞர் இருக்காரு இல்லையா, இவர் பேரு மணி, பரமேஸ்வரன் அவரோட சொந்த பேரு, மணின்னு கூப்பிட சொல்லியிருக்காரு இவரு. 2 பேரும் வந்துட்டு தூரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க, சுப்பையாவை பார்க்க போறாங்க. அண்ணமையாவை புது ஆலையும் அவர்கள் மந்த காசும் அது வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், யாரு, அந்த சுப்பையாவும் அந்த கொத்தாலியும் இங்க வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. மணி என்ன பண்ண, அவரோட போய் சேர்ந்து அவனும் உட்கார்ந்துட்டான். அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு விருந்து நடக்குது. எப்படி அப்படின்னா, சின்ன சின்ன களையங்கள் வச்சிருக்காங்க, அதுல ஏதோ சாப்பாடு கொஞ்சம் வச்சிருக்காங்க. இவருக்கு என்னன்னு புரியல. அது பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, கையை வந்துட்டு உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாரு சுப்பையா. கையை கழுவலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அதுக்குள்ள மண் இருக்கு இல்லையா, மண்ணை எடுத்து கையில தேய்ச்சுக்கிறாங்க. என்னது மண்ணை தேய்ச்சுக்கிறாங்க, இவருக்கும் ஒண்ணும் புரியல. சரி அவரும் மண்ணை தேய்ச்சு கையை வந்துட்டு யாருமே வந்து சாப்பிடறதுக்கு முன்னால கையை வந்து கழுவவே இல்லை. அதாவது அவங்க அந்த மாதிரி வழக்கத்துல இருந்தாங்க, கை கழுவல. அவங்க அப்படியே என்ன பண்ணினாங்க, கையை நீட்டுறாங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லார் கையிலையும் ஒரு சின்ன ஒரு ஃபுல்லா முழு உருண்டை வைக்காம ஒரு கால் உருண்டை சாப்பாடு வைக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இடது கையில வைக்கிறாங்க. என்னடா அது, நம்ம வலது கையில சாப்பிடுவோம், இவங்க எல்லாம் இடது கையில சாப்பிடுறாங்களே அப்படின்னு மணிக்குரிய ஆச்சரியம். இருந்தாலும் வச்சுட்டு ஒரு சின்ன பள்ளம், அது நடுவுல அந்த
அதுல வந்து சின்ன துவையல் கொஞ்சம் வைக்கிறாங்க. இவர் எடுத்து சாப்பிட சொல்றாரு. இவர் எடுத்து சாப்பிடுறாரு. ஆனா அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னா அவருக்கு வந்து பிடிக்கல. ஒரு எல்லாம் உட்காந்து ஒன்னா சாப்பிடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். அப்ப வந்துட்டு அந்த சாப்பாடு வந்துட்டு ஒரு வாசனையா வருது. இவருக்கு பிடிக்கவே இல்லை சாப்பாடு. ஏன் இந்த துவையல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சாப்பாட்டின் வாசனை வந்து மறக்கடிக்கிற அளவுக்கு துவையல் இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ இந்த துவையலால நம்ம வாய்க்குள்ள இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிடுறாரு. அது என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு களி. அதாவது அங்க கிடைக்கக்கூடிய ஒரு சாப்பாடு, களி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அந்த சாப்பாடு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவரும் எடுத்து சாப்பிடுறாரு. எல்லாரையும் போலியும் இடது கையில இவரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. துவையில கொஞ்சம் வச்சு வச்சு அதுல சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அந்த வாசனை சோற்றின் நெடி வந்து பிடிக்கல இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு துவையலோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்கிறார். சாப்பிட்டு முடிச்சோன்னு என்னன்னா அன்னமையாவும் பக்கத்துல இருக்க சுப்பையாவும் அந்த கை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எப்படி சுத்தப்படுத்துறாங்கன்னா பக்கத்துல இருக்க மண் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கையை தேய்ச்சி சுத்தப்படுத்துறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், மண்ணை எடுத்து சுத்தப்படுத்துறாங்களே, சரி நம்மளும் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்றாரு, இந்த மண்ணை எடுத்து கைகளை சுத்தம் பண்ணிக்கிறாரு. இதுதான் இந்த விருந்தோம்பல். இவரு பசி ஆறியாச்சு. ஃபர்ஸ்ட் நீற்ற கஞ்சு மகுளி குடிச்சு சாப்பாடு முடிஞ்சிருச்சு. அடுத்த விருந்து வந்துட்டு காண துவையலோட அந்த களின்னு சொல்லக்கூடிய அந்த வரகரிசி சாதம், அதையும் வந்து இவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் திருப்பி ரிலாக்ஸ் ஆயாச்சு. கையை தேய்ச்சு திருப்பி இவனை படுக்க அந்த பக்கத்துல இவங்க வயலோரத்துல கொஞ்சம் பேர் வந்துட்டு போறாங்க. எதுக்குன்னா பக்கத்து வயல்ல இருக்கவங்க கொஞ்சம் சுண்ணாம்பு கொடுங்க, கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த விவசாயிகள் வந்துட்டு போறாங்க. இவரை பார்த்துட்டே இருக்காரு. திருப்பியும் கண்ணை சொக்குது. திருப்பி என்ன பண்றாரு, கண்களை மூடிட்டு படுத்துறாரு. இதுதான் அந்த கதையில நடக்கக்கூடியது. ஒருத்தவங்களோட பசியை ஆத்துறதுதான் இந்த கரிசல் காட்டு மக்களுடைய விருந்தோம்பல் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம சொல்லி முடிச்சோம். இங்க பாருங்க, வட்டார வழக்கு சொல். பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, ஒரு பாத்தியா இருக்கும். ஒரு பாத்தி முடிச்சிட்டோம், இன்னைக்கு இங்க இருக்கிற அந்த களைகள்லாம் எடுத்துட்டோம், அருகு எடுத்துட்டோம். அதுதான் ஒரு பாத்தினா ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு செட் ஆஃப் நிலம் சொல்லலாம், அதை மட்டும் எடுத்தாச்சு. அதுக்கு பேர் தான் பாய்ச்சல். பதனம் அப்படின்னா கவனமாக இருக்கிறது, கவனமா அதை எடுக்கிறாங்க. ஏன்னா பயிரையும் சேர்ந்து எடுத்துடக்கூடாதுனால. நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி சொன்னோம் இல்லையா, அந்த பழைய சாதம் இருக்கும், அது மேல வந்துட்டு நீச்சு தண்ணி இருக்கும், அதை குடிச்சிருவாங்க. நீராகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் நீத்து பாகம், அதுக்கு மேல் கஞ்சி. அப்புறம் கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடிக்கிறதுக்கு பேர் தான். அது முக்கியமா கண்டிப்பா அது கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. வாய் வச்சு குடிக்கிறது பேர் தான் கடிச்சு குடித்தல். மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி, அந்த தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கீழே சாதத்தோட தண்ணி இருக்கும், அது சேர்த்துனா கஞ்சி, அதுக்கு பேர் மகுளி. வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன். புதுசா ஒருத்தன் யாரோ வரானி உட்கார்ந்துருக்கானி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு இல்லையா அன்னமையா, யார பாக்குறாரு, அந்த மணியை. அதுதான் புதியவனுக்கு பேர் தான் வரத்துக்காரன். சடைத்து புளித்த அப்படின்னா சலிப்பு. அவங்க தாத்தா சொல்றாரு, இந்த மாதிரி இந்த மகள் தேவையில்லாத அருகு எடுத்து நம்ம வாழ்நாளே முடிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு சலிச்சுக்கிறாரு இல்லையா, சலிப்புடன் அவங்க தாத்தா சொல்றதுதான் சலிப்புன்னு அர்த்தம். சடைத்து புளித்து அப்படின்னு அர்த்தம். அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், அணுக்கம், அழுத்தமா இருக்குது. ஏன்னா எந்த பதிலும் சொல்லாம அப்படியே உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்னா அவரை பேச முடியல, அதாங்க ரீசன். அப்புறம் தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில் ஒருத்தவங்க புளிய மரத்தை சாஞ்சி உட்கார்ந்து இருக்கான், அதை பாக்குறாரு இல்லையா அன்னமையா, அதான் தொலைவில்னா தொலைவட்டையில் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த வட்டார வழக்கு சொல். மீனிங்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சொன்ன இல்லையா, தூரத்துல சில பேர் சுண்ணாம்பு கேட்பாங்க, சில பேர் தீப்பெட்டி கேட்கறதுக்கு அந்த பக்கமா ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போறாங்க. இதுதான் அந்த கதையோட முடிவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த நூல்வெளி இப்ப பார்த்துடலாம். சரி, கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே அவருடைய அதாவது நூல்வேலிக்கு முன்னாடி பார்த்துட்டோம் ஆசிரிய குறிப்பு. இருந்தாலும் இன்னொருத்தர படிச்சிருக்கேன். கோபல்லபுரத்து கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையின் பேர் தான் கோபல்லபுரத்து மக்கள். முன்னாடி கோபல்லபுர கிராமம் இருந்துச்சு, அதை மாத்தி கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி இந்நூலில் படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல். இது 1991 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசை பெற்றது. கோபல்லபுரத்து மக்கள் கதையை ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். இந்த கரிசல் மன்னோடைய ஆசிரியர் கேட்டீங்கன்னா கி. ராஜநாராயணன், அவர் தான் பத்தி சொல்லியிருக்கோம். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்துள்ளது. இப்ப என்னன்னா ஒருத்தன் கதை சொல்லிட்டே வராங்க, நம்ம அதை கேட்டுட்டே வரோம். அப்படிதான் உரையாடல் மாதிரி நிகழாம கொஞ்சம் கதை சொல்லி நம்ம அதை கேட்டுட்டு வந்திருக்கோம். அந்த பாணியில் தான் அவர் கதை எழுதுவாரு. இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயண் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை எழுதியுள்ளார். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் புதுமையா இருக்கும்,
அதனால அதுக்காகவே ஒரு டிக்ஷனரி, ஒரு அகராதியை எழுதியிருக்காரு. அதுக்கு பேரு கரிசல் வட்டார சொல் அகராதி அப்படின்னு பேரு. இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய வட்டார மொழியினால இதுக்கு பேரு கரிசல் இலக்கியம்னே பேர் வச்சுட்டாங்க. அவர் எழுதின கதைகளுக்கு எல்லாத்துக்கும். எழுதியவர், இவர் பேரை வந்து ஷார்ட்டா சுருக்கி கீரா அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டார். இது புக்ல இருக்கக்கூடிய பகுதி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்திருக்கேன். உரந்தை அப்படிங்கிறது உறையூர், அதுக்காக திருச்சி மாவட்டத்துல இருக்கு. இது ஒன் வேர்ட்ல கேட்கலாம், அதனால நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்துட்டு ஒரு இதுல எப்படி கேட்பாங்க, துணைப்பாடம் உள்ள ஒரு 15 மார்க் 10 மார்க் பிக் கொஸ்டின் தான் கண்டிப்பா நெடு வினா கேட்பாங்க. அதுக்காக உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஆனா நான் சொன்ன உங்களுக்கு அந்த ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கும். இது வந்துட்டு உள்ள இருக்க கண்டென்ட். இது 15 மார்க் இல்ல 12 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிங்க. புக்ல வந்த கொஸ்டின் தான். சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை பாஸ் பண்ணி வச்சு இதை படிச்சுக்கோங்க. நான் படிச்சு நீங்களே எழுதலாம், இதை படிக்க வேண்டாம், நான் கொடுத்த கண்டென்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நீங்களே எழுதிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் 1 மார்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இலக்கண பகுதிக்கு வந்தாச்சு. இலக்கண பகுதிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரு ரிவிஷன் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ரிவிஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இலக்கண பகுதிக்கு வரலாம். ஓகேவா? சரி, வாங்க போலாம். வாங்க. இதுதான் வந்துட்டு அன்னமையாவோட, அதாவது ஒரு இளைஞன் கரிசல் நிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சிறிய கதை. விருந்தோம்பல் இது சொல்லுவாங்க. ஏன் விருந்தோம்பல் அப்படின்னா, சாப்பாடு நிறைய விருந்து கொடுக்கறதுதான் விருந்து கிடையாது, பசித்து வர்றவங்களுக்கு கொடுக்கப்படும் மதிய நேரத்திலான ஒரு உணவு தான். அதுக்கு பேரும் கிராமத்து விருந்துன்னு அர்த்தம். சுப்பையா இருக்காரு, அவர் வந்துட்டு பாக்குற தூரத்துல அன்னமையா வந்துட்டு இருக்காரு. அப்ப கொத்தாளி கிட்ட சொல்றாரு, யாருப்பா இது, காலையில நம்ம அருகு எடுத்து முடிச்சிட்டோம், அன்னமையா வந்துட்டு யார் கூட வந்துட்டு இருக்காரே, பார்க்க சாமியார் மாதிரி இருக்காரு அப்படின்றாரு. அந்த பக்கம் வழியா போயிட்டு வர்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இங்க சாப்பாடு கொடுக்கப்படும். அப்படி ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு பேர் தான் மணி. அவரு இளைஞன், ஒரு பசியால் வாடிட்டு இருக்க இளைஞன். அவரை பார்த்துட்டு அன்னமையா கிட்ட போயிட்டு, நீச்சல் தண்ணி குடிக்கலாம் வாங்க, நீங்க எந்த ஊர் அப்படின்னு பேசுறாரு. அவருக்கு நீச்சல் தண்ணியும் மகுலியும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவரோட காலேஜ் படிச்ச ஃப்ரெண்டோட சுப்பையாவோட சேர்ந்து அன்னமையா, சுப்பையா, அதுக்கப்புறம் அந்த மணி, இந்த கொத்தாளி எல்லாம் சேர்ந்து அந்த சாப்பாடு சாப்பிடுறாங்க. அதுக்கு வந்து அந்த வரகரிசி சாதமும் காணத்துவையல் அதெல்லாம் வச்சுட்டு களையத்துல வச்சுட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு பசி மயக்கத்துல திருப்பி தூங்கிறாரு. இதுதான் வந்துட்டு இந்த விருந்தோம்பல். இல்லாதவங்களுக்கும் கொடுக்கறது, இருக்கக்கூடியதை பகிர்ந்து அளிக்கிறது முக்கியமானது. இதை எழுதிய நூல்வேலியார் ஆசிரியரையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவிஷனுக்காக என்ன கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இலக்கண பகுதிக்கு போயிடலாம். இதுல 2 மார்க் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? இலக்கண குறிப்பு. வியத்தல், உரைத்தல், நோக்கல். பாருங்க, தல் வரும் அப்படின்னு சொன்ன தொழில் பெயர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லைன்னா வேர்ச்சொல் கூட கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு வேர்ச்சொல்லா மாத்துங்க, இல்ல தொழில் பெயரை கொடுத்துட்டு வேர்ச்சொல், அல்ல வேர்ச்சொல்ல கொடுத்துட்டு அவங்களுக்கு தொழில் பெயரா மாத்து, வினை சொல்லா மாத்து, வினை முற்றா மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து தொழில் பெயர், பார்த்துக்கோங்க. அடுத்தது இசை அப்படின்னா, இது சொல்லிசை அளபடை தெரியும். அத வந்து செய்யுள்ல வந்துட்டு ஓசை குறையும் பொழுது அதுல அங்க பெயர்ச்சொல் வந்துட்டு வினை எச்சமாக மாறும். இதுதான் டெபினிஷன். சொல்லி செயலப்படைவது. அதுக்கு க்ளூ வேர்டு வந்துட்டு ஈல முடியும். அலப்படை 3 தெரியும், ஒரு முன்னாடியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இதனால இப்ப சொல்றேன். அலப்படை 3, அதாவது உயிரிழப்படை, ஒற்றலப்படை இருக்கும். அந்த உயிரிழப்படையில வந்துருக்கு உங்களுக்கு 3 சொல்லிசை, இன்னிசை, அப்புறம் செய்யுளிசை, 3ஆ பிரிச்சிருக்காங்க. இன்னைக்கு கொடுத்துருக்கிறது சொல்லிசை. அது ஈல முடியக்கூடியது. உங்களுக்கு க்ளூ வேர்ட் கொடுத்துருக்கேன், டக்கு நீங்க எழுதிடலாம், டெபினிஷன் தேவை கிடையாது. அதுக்காக உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். இப்ப பகுபத உறுப்பு இலக்கணம் பார்க்கலாம். வருக, அத ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி படிக்கணும், வா மீனிங்ஃபுல்லா இருக்கணும், பொருள் தரணும். அதனால வா, வரு அப்படிங்கிறதா வாவா மாறிடுச்சு. ரெண்டே தான் பிரிக்கணும், தப்பு பண்ணிடாதீங்க. இக்கு பிளஸ் எல்லாம் போடாதீங்க. ஏன்னா அது வருக, வாழ்க அப்படின்னு சொல்லும் போது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு அர்த்தம். அதனால இக்கு பிளஸ் ஆன் பிரிச்சிடாதீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. வா நம்ம சின்ன சின்ன வேர்டா தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு அதுலதான் நீங்க நிறைய தப்பு பண்ணுவீங்க. அதுக்காக தான் வா அப்படிங்கிறது பகுதி, வரு என குறுகியது விகாரம். வரு அப்படின்னு சொல்லிட்டு குறுகிடுச்சு. அடுத்தது க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. கண்டிப்பா இதை எழுதுங்க, மாத்தி எழுதிடாதீங்க. அடுத்தது உடைத்து. உடை அப்படிங்கிறது பொருள் தரது. இத்து as usual. இந்த இத்தை பிரிக்கும் போது இத்து பிளஸ் உடைத்தல் அப்படிங்கும் போது தல் வந்தா நீங்க பிரிக்க கூடாது, தொழில் பெயர். இங்க உடைத்துன்னு வந்திருக்காங்க, பிரிக்கலாம். இத்து பிளஸ் உடை பகுதி. ஓகே.
இது வந்துட்டு விகுதி, இது இடைநிலை. இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடியதுங்க என்னது? சந்தி. ஓகேவா? சரி. உடைந்து அப்படியே உடைத்து அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அதனால இறந்த கால இடைநிலை. வினை எச்சம் உடைத்து சென்றான். உடைத்து ஏதோ வினை அப்படிங்கிறது இன்னொரு வந்து உடைத்து முடித்தான், உடைத்து கட்டினான், ஏதோ ஒரு வினை பக்கத்துல வருது. அதனால இதுக்கு பேர் தூ சொல்லிருக்கேன் இல்லையா? தூ அல்லது ஈல முடிஞ்சிச்சுன்னா அது வினையெச்சம். அதே உடைத்த அப்படின்னு ஆல முடிஞ்சுன்னா அது பெயரெச்சம். நிறைய சொல்லிட்டே வந்திருக்கேன். அப்ப இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் வினையெச்ச விகுதி. இவ்வளவு டீடைல்ஸ் நீங்க கொடுத்தே ஆகணும். ஓகேவா? இன்னைக்கு இது முடிச்சிட்டோம். ஓவரால் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது வந்துட்டு எப்பயுமே மீள் பார்வை நம்ம கண்டிப்பா பார்ப்போம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு? ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம், நுழையும் முன் பார்த்துட்டோம், லைவா வந்துட்டு படங்களும் நிறைய பார்த்துட்டோம். அடுத்தது அதுக்கான டெபினேஷன் கொடுத்துருக்கேன், நூல்வெளி பார்த்தாச்சு, வினா விடைகள் கொடுத்துருக்கேன், இலக்கண பகுதி எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா டோட்டலா பார்த்துட்டோம். நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை வந்துட்டு நான் வேற ஒரு லெசனோட பாக்குறேன்.